எங்கடா ஸ்டேஷன் ஒருத்தரீங்கண்ணா? எல்லாம் சாராய கேஸ் போயிருக்காங்களா? என்னை சார் போனாங்க எல்லாம் உள்ள தூங்கிட்டு இருக்காங்க சார். கூப்பிடுயா. யோ 120 420 320 எல்லாம் எந்திரியா வந்திருக்காரு. யோ வீட்டுல பொண்டாட்டி தொந்தரவு தாங்க முடியும்னா இங்க வந்து நிம்மதியா ஸ்டேஷன்ல தூங்குற. இங்க ஏன் தொந்தரவு பண்றீங்க? எப்பா சார் வரேன் சார். யோ என்னையா லாக்கப்புக்குள்ள படுத்துட்டு அசிங்கமா? சரி சார். ஏயா இன்னைக்கு புதுசா கழிவறதுன்னு ஒரு கான்ஸ்டபிள் டியூட்டி ஜாயின் பண்ணணுமே, எங்கேயா ஆளைய காணோம்? அவர் காலையில 6 மணிக்கே டியூட்டி ஜாயின் பண்ணிட்டார் சார். என்ன கழிவறதா? எஸ்ஐ வீட்டுக்கு தண்ணி எடுத்து கொடுத்து காக்கா பிடிக்கலாம் பாக்குறியா? இது காக்கா இல்லைங்க, கொக்கு. நல்லா மாடு மாதிரி பொம்பளை, இவன் தண்ணி எடுத்துட்டு வரலாம்ல. ட்ரம்ல தண்ணி இல்லையே நினைச்சேன். ரொப்பிட்டியே. புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கியா தம்பி? ஆமாங்க அண்ணி. ரொம்ப சீக்கிரத்துல முன்னுக்கு வந்துருவேன். உங்களை மாதிரி பெரியவங்க மனசு வச்சா கண்டிப்பா வந்துருவேன். காய்கறி வாங்கலான்னு பாக்குறேன், யாரையும் காணுமே. நீ சீக்கிரத்துல முன்னுக்கு வந்துருவேன். எங்க ஸ்டேஷன்ல தான் இருக்கிறாங்க கான்ஸ். கான்ஸ் தாங்க அண்ணி. எங்க ஸ்டேஷன்ல இருக்கிற கான்ஸ்டபிள் எல்லாம் செல்லமா கூப்பிடு கான்ஸ்னு. மறுபடியும் சொல்லுங்க. கான்ஸ். 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 சூப்பர். ஏயா இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க ஒரு கான்ஸ்டபிளுக்கா கொஞ்சமா பொறுப்பு வச்சிருக்காயா? என்னங்க கமலா? என்னவா? வீட்டுல என்ன இருக்கு என்ன இல்ல என்ன வாங்கணும்னு பொறுப்பா தெரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு கான்ஸ்டபிள் கலிவரதன் தாயா. சார் மசாலா வடை சார், நல்ல சூடா மொறுமொறுன்னு இருக்கு, சாப்பிடுங்க சார். நீ தானே கழிவறதன்? அது கிடக்கட்டுங்க சார். 2 பூண்டு தட்டி போட சொன்னேன், மறந்துட்டா. நாளைக்கு போட்டு கொடுக்குறேன்னு சொல்லிருக்கேன் சார். எனக்கு மசாலா ஒரு பிடிக்கணும், உனக்கு எப்படி தெரியும்? என்ன சார் இது? காந்தி பத்தி தெரிஞ்சுக்காம எப்படி சார் காங்கிரஸ் சேர முடியும்? கலைஞரை பத்தி தெரிஞ்சுக்காம எப்படி சார் திமுக சேர முடியும்? பாத்தியாரை பத்தி தெரிஞ்சுக்காம எப்படி சார் அதிமுக சேர முடியும்? வைகோவை பத்தி தெரிஞ்சுக்காம எப்படி சார் மதிமுக சேர முடியும்? அதே மாதிரி உங்களை பத்தி தெரிஞ்சுக்காம எப்படி சார் இந்த போலீஸ் ஸ்டேஷன் சேர முடியுங்க? அப்ப என்ன பத்தி உனக்கு வேற என்னென்னலாம் தெரியும்? அண்ணி மேல நீங்க ரொம்ப பாசம் வச்சிருக்கீங்க சார். ஆனா நீங்க அவங்கள பார்த்து பயந்துக்கிறதா மத்தவங்க தவறான முறையில பிரச்சாரம் பண்றாங்க சார். உண்மையிலேயே நீங்க பெரிய வீரம் சார். யூ ஆர் வெரி குட் கான்ஸ்டபிள். கழிவறதன், நீ வெயில் எல்லாம் சுத்த வேண்டாம், நிலையாட ஸ்டேஷன்லயே டியூட்டி பார். அப்ப நாங்கல்ல மத்த வேலையை பாருங்க. போகியா? ஏங்க ஒரு வடை எடுத்து கொடுங்க, கொழுந்தனா இருக்கு. கழிவறதன் உட்காரப்பா. என்ன இந்த அளவுக்கு குனிகிற? வருதா எத்தனை நேரம் தான் நாங்க 2 பேரும் ஆடிட்டு இருக்கிறது? உனக்கு ஒரு கை போட்டுமா? அப்படி என்னதான் படிச்சிட்டு இருக்கிற? யோ எப்படியாச்சும் ஐபிஎஸ் பாஸ் பண்ணுங்கிற வெறியில படிச்சிட்டு இருக்கிற. எத்தனை வாட்டி சொல்லிக்கிறேன், ஏன் டிஸ்டர்ப் பண்ற? எப்ப பார்த்தாலும் இப்படியே சொல்றப்போ. மாமா மாமா சீக்கிரம் வாங்க மாமா. யோ என்னையா மோந்து பாக்குற? சீக்கிரம் எடுத்து வையா, என் மாமா ஒருவர்ல சாப்பிட. யோ குமாரசாமி, இம்ச தாங்க முடியலப்பா. நான் எப்ப இன்ஸ்பெக்டர் ஆகலாம், எப்ப டிஎஸ்பி ஆகலாம், எப்ப கமிஷனர் ஆகலாம்னு கனவு கண்டு இருக்கிறேன். இவன் என்னடா எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆம்பளை குழந்தை பெத்துக்கலாமா இல்ல பொம்பளை குழந்தை பெத்துக்கலாமா, இத பத்தியே பேசிட்டு இருக்காப்பா. நச நசன் இருக்குது வாழ்க்கை. ஐயோ ப்ரமோஷன் வாங்கணும்னு நினைக்கிறவன் இந்த நிலைமையில கல்யாணம் பண்ணக்கூடாது. தள்ளி விட்டுலாமா? அவ முதல்ல, நீ யானை. அவ தண்ணி கிழப்ப, நீ தரை கிழப்ப. 2 பேர்த்துடைய வாழ்க்கை வீணாயிரும். அதனாலதான் சொல்றேன். என்ன ரொம்ப யோசிக்கிற? மேல ஏதாவது கை வச்சிட்டியா? அப்புறம் என்ன, நீதான் வாயை திறந்தா 1000 பொய்களை சொல்லுவியா? தலைவை முட்டை போடு. நான் எப்படி முட்டை போடுறது? எடுத்து வை அந்த மீனை வை. அது இதென்ன வீடு நடிச்சியா இல்ல போலீஸ் ஸ்டேஷன் நடிச்சியா? கடை வச்சுக்கிட்டு இருக்க, எல்லாத்தையும் மூட்டை எடுத்துட்டு போ. என்ன விளையாடுறீங்களா மாமா? கட்டிக்க போறவனுக்கு காரசாரமா சமைச்சு போட்டாதான் கல்யாணத்துல ஆர்வம் இருக்குன்னு பெரியத்தா சொன்னாங்க. இங்க பாரு, மசாலா அரைச்சு கண்ணு முக்கெல்லாம் எரியுது. நான் குழம்பு சமைச்சிட்டு இருக்க போகும்போது வாசனை பிடிச்சு உயிரோட இருக்கிற கோழி செத்து போச்சுன்னா என் குழம்பு என்ன ரேஞ்சில் சாப்பிடுவாங்க. நான் உன்னை கட்டிக்கு போறேன்னு எப்ப சொல்லிருக்கேன்? நெசமாத்தா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கு போறேன்னு எப்ப சொன்னேன்? அஸ்கு முஸ்கு பிறந்து தொட்டில போட போகும்போது எனக்கு நீ உனக்கு நானே பெரியவங்க பேசிட்டாங்கல்ல. தொட்டில போடும்போது பேசுறது முக்கியம் இல்ல, கட்டில யாரு கூட உட்கார்ந்து பேச போறோம் அதான் கல்யாணத்துல ரொம்ப முக்கியம். அப்படின்னா அப்படின்னா ஏயா உனக்கு தான் எல்லா மேட்டரும் தெரியுமில்ல, ஏயா அந்த பொண்ணு கிட்ட சொல்ல. நான் வந்து போலீஸ் ட்ரைனிங் போயிருந்தப்போ ஒரு பொண்ணு லவ் பண்ணேன். அதுவும் கூட பிஏ ஃபைனல் இயர் படிச்சிருந்தது. படிச்சு முடிச்சோன்ன கல்யாணம் நான் கூட சொல்லிருக்கேன்ல. ஏயா சொல்லு இவ்வளவு நாளா? நம்பர் அப்புறம் வல்கனைசிங் வடிவேலு ஒரு பெரிய ரவுடி. அவன் கோர்ட்டுக்கு போகாம டிவி குடிச்சே இருக்கான். ஐயா அரெஸ்ட் வாரண்டே வந்திருக்கு.
அவனை போய் தட்டி கூட்டிட்டு வரணுமே. நானே போய் 4 தட்டு தட்டி அவனை கூட்டிட்டு வந்துருவேன். என் குழந்தைகளுக்கு வேற 2 நாள் சீமந்தம் வச்சிருக்கு, அதுக்கு வேற போயாகணும். பொண்டாட்டி மேட்டர் இருந்தா பரவாயில்ல, குழந்தைய மேட்டர் இல்ல, சாதாரண விட முடியுமா? போயாகணுமே. அதுக்காகத்தான் பாக்குறேன். எஸ்ஐயே பிடிக்க பயப்படுற ஒரு கைதிய நாம போய் கைய கால பிடிச்சாவது ஸ்டேஷன் வரை கூட்டிட்டு வந்துட்டோம்னா ப்ரமோஷன் கிடைச்சாலும் கிடைக்கும். ஏன் சார், நான் வேணும்னா போய் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டுமா? ஐயோ, அட தங்கம்மா, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? குழந்தை அழகா இருக்குல்ல? அட சம்பந்தம் எல்லாம் சல்யூட் அடிக்கிறீங்க. இப்ப இந்த அம்மா சொன்னதுக்கு நீங்க சல்யூட் அடிக்கிறது ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? நீங்க பெரிய ஆளாயிருவீங்க. அப்பல குழந்தைக்கு ஒரு பேர் வச்சு விடலாமா? ஆமா அம்மா, நீங்க தான் உங்க கையால தாலி எடுத்து கொடுத்து எங்க கல்யாணத்தை நடத்தி வச்சீங்க. நீங்களே உங்க வாயில என் குழந்தைக்கு பேர் வச்சு. ஐயோ, நான் என்னங்க பேரு? ஐயோ, நீங்க தான் ஐயோ, பேர் வைக்கணும். சரி, என்னமோ பண்ணுங்க. நீங்க வச்சே நீங்க எழுந்துருங்க. பேர் வைக்க சொன்னதுக்காக வழக்கம் போல உங்க பேரையே வச்சிடாதீங்க. 4 பேர் கூப்பிடுற மாதிரி நல்ல பேரை வைங்க. இது ஆம்பளை குழந்தைங்கமோ. என்ன பேர் வைக்கலாம்? கார் ஒண்ணு வச்சிடலாம்ங்க. ஏன் காருக்குள்ள போறதுக்காக. ஏய், அது கிருஷ்ணரோட பேரு. அவர் ப்ளூ கலரா இருந்தங்காட்டி அவருக்கு அந்த காலத்துல அந்த பேர் வச்சாங்க. அப்ப கார் எல்லாம் கிடையாது, பேரு தான். அப்ப ஒண்ணு பண்ணுங்க, இது ஆம்பளை குழந்தைங்க. உங்களை வளர்த்து ஆளாக்கி விட்ட தலைவர் இருப்பாங்க, அவங்க பேர் வைங்க. இல்லைன்னா 2 இடத்துல சுருக்கமா வைங்க. வைங்க, போங்க. கலிவர்தன், ஒரு நிமிஷம். அம்மா, உங்க திறமையினாலையும் கடின உழைப்பினாலையும் இவ்வளவு சீக்கிரம் இன்ஸ்பெக்டரா ப்ரமோஷன் ஆயிருக்கீங்க. கன்கிராட்ஸ். கை கொடுங்க சார். கொடுங்க சார். படிச்சு பாருங்க. வரேன். அம்மா. கொழுந்தனாரே, என்ன கொழுந்தனாரே? வேகாத வெயில பைக்ல வந்துட்டு ஜீப்ல வந்திருக்கலாம்ல? கொழுந்தனாரா? என்ன கொழுந்தனாரு? எதுக்கு கொழுந்தனாரு? என்ன பழைய மாதிரி கான்ஸ்டபிள் நினைச்சிட்டியா? இப்ப இன்ஸ்பெக்டர் ஒரு சாதாரண எஸ்ஐயோட பொண்டாட்டி இன்ஸ்பெக்டர் பார்த்து கொழுந்தனாரன்னு கூப்பிடுறா? சார், என் பொண்டாட்டிக்கு உங்க மேல பிரியும் சார். உன் பொண்டாட்டிக்கு என் மேல என்னடா பிரியா? இல்ல சார், நீங்க இன்ஸ்பெக்டரான ப்ரமோஷன்ல இல்ல சார், ப்ரமோஷனான சந்தோஷத்தினால என் பொண்டாட்டி கோழி பிரியாணி, கோழி குழம்பு எல்லாம் கொண்டு வந்திருக்கா சார். சோத்த போட்டு சொந்தம் கொண்டாடி காக்கா பிடிக்கலாம்னு பாக்குறியா? இல்ல சார். எதுக்கடா கை கட்டுற? ஐஸ் வைக்கிறியா? என்னடா வரப்பா 2 முறைக்கிறா? சார், அவர் கையை அவரை எங்கேயாவது வச்சுதான் ஆகணும். நீங்க எல்லாம் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. அது குறிப்பா நீ என்ன நினைக்கிற தெரியுமா? இந்த கலிவரத நமக்கு கீழே கையை கட்டிட்டு கான்ஸ்டபிளா நின்ன வந்தானே, இவனை கைக்குள்ள போட்டு வச்சுட்டா ஈஸியா காரியத்தை சாதிக்கலாம்னு நினைக்கிறேன். சார், நினைக்கிறதெல்லாம் இல்லைங்க சார். அப்படியேங்க சார், நீங்க இப்ப சொன்னீங்கல்லங்க சார், அதையெல்லாம் சார் நேராவே கிட்ட சொல்லிட்டாருங்க சார். அடேங்கப்பா, எத்தனை சாரு! சார், அநேகமா இந்த ஸ்டேஷன்ல மேல பெரிய மரியாதை வச்சிருக்கிற ஆளு நீயாத்த இருக்குன்னு நினைக்கிறேன். சார், சார், உங்களுக்கு முன்னாடியா சார் இத்தனை சாரு? நீங்க இல்லாத போது என்னென்ன சொன்னார் தெரியுமா? கலிவரதன் பத்தி தெரியாதா? காக்கா பிடிச்சு வந்தவன் சொன்னார் சார். அப்படியா? அது மட்டும் இல்ல சார், ஒரு அனிமல் பேரையும் உபயோகப்படுத்தினார் சார். என்ன சொன்னாரு? அதெல்லாம் சொல்லக்கூடாது சார். சும்மா சொல்லியா? நான் சொன்னியா? நான் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற வரைக்கும் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதோ கிடைக்கலையோ அதை பத்தி கவலையே பட மாட்டேன். நீ சாகர வரை கான்ஸ்டபிள் தாடா. தேங்க்யூ சார். சார், அங்க நிக்கிற பாரு பொம்பளை, அதுக்கிட்ட அந்த பிரியாணி வாங்கிட்டு வா. சார், இப்பதான் சாப்பாடு வந்து அந்த பொம்பளை திட்டுனீங்க. ஓ, எடுப்பு சோறு எடுத்து 25 ரூபா ஆகு. ஓசியில பிரியாணி எவன் நொட்டு வா, வாங்கிட்டு வா. சூட ஒரு டீ வாங்கிட்டு வா. அப்படியே பூண்டு நிறைய தட்டி போட்டு மசால் வடை நிறைய வாங்கிட்டு வா. சரிங்க சார். மந்திரி சபையில் இளைய உறுப்பினரான விசாராட்சி சுகாதார அமைச்சராக பதவியேற்றார். கல்யாணமாய் 10 மாசத்துல குழந்தை பிறக்கிற மாதிரி எம்எல்ஏ ஆகி 10 மாசத்துல மந்திரி ஆயிட்டாங்களா? சுந்தரி நீயும் சுந்தரஞானும் சேர்ந்திருந்தால் தீருவோம். நான் சொல்லனா நீ சொல்ற? அவரோட டொய்ய நீ ஏன்டா சொல்ற? அவங்க டொய்ய அவங்க சொல்லுங்க. நம்ம டொய் வெளியே சொல்ற அளவுக்கு இருக்கு. ஏன் டொய் டொய் ஆயிருக்கா?
பெருமதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியோர்களே, வாக்காளர் பெருமக்களே, உங்களது பொன்னான வாக்குகளை கேட்டு இப்பொழுது விசாலாட்சி அவர்கள் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். அரசியலில் எனது ஒரே வாரிசான விசாலாட்சி அவர்கள் உங்களிடம் வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது தான் ஏன் இந்த எலெக்ஷனில் நிற்கிறேன், தனது கொள்கை என்ன என்பதை ஆணித்தரமாக, அழுத்தமாக, தெளிவாக விசாலாட்சி அவர்கள் உங்கள் முன்னால் விலைக்கு சொல்ல போகிறார்கள். பயமா இருக்கப்பா, நீங்க பேசுங்கப்பா. பேசுனா தாமா ஜனங்க மயங்க ஓட்டு போடுவாங்க. அது பொம்பளைங்க பேசினா தாமா சிம்பத்தி. வேணப்பா, யாவது பேசு. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. பெரியவர்களே, தாய்மார்களே, வந்து நான் இங்க வந்திருக்கிறது வந்து நீங்க எல்லாரும் எனக்கு அதான் வந்துட்டேல, என்ன கதைன்னு பேசு. அம்மா கிட்ட பண்ணி அடிச்சு போடு. சும்மா என்னப்பா வேணப்பா, இதெல்லாம் சுத்த பேக்கா இருக்க. இல்லம்மா இவர்தான். என்னம்மா பேக்கம்மா பேக்கா. மாமா இங்கே தாதாங்கிறாங்களே, சட்டசபையில எங்களுக்காக என்ன பேசி கிழிக்க போறாங்களா? சும்மா சட்டசபைக்கு போனா பேசணும் ஏதாவது சத்தமா? அங்க கேண்டீன்ல மசாலா வடை சூப்பரா இருக்கு, அதை சாப்பிட்டு தூங்குவாங்க. மாமா மாமா இவங்க பெரிய மகாராணிய வேன்ல இருந்து ஓட்டி கேக்குறாங்களா, கீழே இறங்கி வர மாட்டாங்களா? ஐயோ, நீ என்ன வம்பல மாட்ட விட, நான் இந்த ஆட்டத்துக்கு வரல. எப்படிங்கப்பா? இந்த சேரிவாழ் மக்களின் அவல நிலையை பார்த்ததும் என் மகளால் தாங்க முடியவில்லை. அதனால்தான் கண்ணீர் விட்டு கதறி அழுகின்றார். இப்படிப்பட்ட இரக்கமுள்ள ஒரு பெண்மணியை உங்கள் பிரதிநிதியாக சட்டசபைக்கு அனுப்பினால் உங்களுக்காக அவள் வாதாடுவாள், போராடுவாள். முடியவில்லை என்றால் இப்படி கண்ணீர் விட்டு கதறியாவது இந்த தொகுதிக்கு நல்ல பல திட்டங்களை அவர் வாங்கி உறுதியாக தருவார் என்பதை தெரிவித்துக் கொள்வதில் பெருமிதமும் ஆனந்தம் அடைகின்றேன் என்பதை சொல்லிக் கொள்வதன் மூலம் இங்கு நான் உறுதியளிப்பது என்னவென்றால், இந்த தொகுதியாளர் மக்களுக்கு நான் உறுதியளிப்பது என்னவென்றால், ஆகவே நான் உளமாற சொல்வது என்னவென்றால், நான் மயக்க முழுங்க போறீங்களாப்பா? என்னப்பா சொன்னீங்க? ஒண்ணுமே புரியலையே. அதுதான் அரசியல். உங்களை விட நான் எவ்வளவோ பெட்டர்ப்பா. கண்ணீர் வரலன்னா நல்லாவே பேசியிருப்பேன். அப்ப அந்த மயக்க கண்டுபிடிச்சவர் யாரு? யாரோ தெரியல. ரொம்ப பாவம் அவரு. அதாவது நீங்க எல்லாரும் எனக்கு ஓட்டு போட்டீங்கன்னா உங்களுக்காக நான் சட்டசபையில போய் உட்கார்ந்து. செல்வி விசாலாட்சி, அரசியலுங்கிறது சாதாரணமானதில்ல. பந்தோபஸ்துக்கு வந்த எனக்கு உங்களை பார்க்கும்போது பரிதாபமா இருக்கு. இந்த ரேஞ்சில மேடையில பேசினா உங்களுக்கு யாரும் ஓட்டும் போட மாட்டாங்க, நீங்க கோட்டைக்கும் போக முடியாது. எம்எல்ஏ பதவியை தான் கோட்டை விடுவீங்க. என்ன பேசணும், எப்படி பேசணும்னு இதுல எழுதியிருக்கேன். நல்லா படிச்சு மனப்பாடம் பண்ணி மேடையில பேசுங்க. ஜனங்க கையும் தட்டுவாங்க, உங்களுக்கு ஓட்டும் குத்துவாங்க. இப்படிக்கு கான்ஸ் கலிவரதன். புரியலீங்களா? கான்ஸ்டபிள் கலிவரதன். ஹாய் தங்கம். மாமா பொங்க வைக்கிறியா? சாமி கிட்ட என்ன வேண்டிட்ட? இது பாரு, கடவுள் கிட்ட கண்ணா பிறனா ஏதாச்சும் கேட்காத, கன்ஃபியூஸ் ஆயிருவாரு. நான் என்ன வேண்டிட்டேன் தெரியுமா? சொல்லுப்பா. எங்களுக்கு சீக்கிரமா கல்யாணம் நடக்கணும். 10 மாசத்துல தான குழந்தை பிறந்தணும். ஒரு நாள் 2 நாள் கூட முன்ன பின்ன ஆகக்கூடாது. 1-2 நாள் எல்லாம் முடியாது, 10 மாசம் தான். ஐயோ மாமா, நமக்கு எப்ப கல்யாணம்? டேய் 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 கலிவரதா, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காடா. உனக்கு அறிவுக்கு சம்பந்தமே கிடையாது. யார் எங்க பொங்க வச்ச உனக்கு என்ன? நீ பாட்டு கோயில சுத்தி சுத்தி வந்து நல்ல நல்ல பொண்ணுங்களா சைட் அடிக்க வேண்டியதானே? கேள்வி கேட்டு மாட்டிட்ட. இப்ப என்ன பண்ண போற? மாமா, ஏன் மாமா புலம்பிட்டு இருக்கீங்க? அது நான் ஊர்ல இருந்து வரும்போது நீ ரெட்டச்சடை போட்டிருந்தீல்ல, அதை விட எங்கேயோ இருக்கு. ஊக்கல் எது? இதா அது இங்க பாரு. அது சிரிப்பு நான் கவனிச்சு வந்து போறேன். ஐயோ எனக்கு ரொம்ப பிடிச்சு. அது பாரு, அந்த நெத்தியில கொஞ்சம் வேர்த்து காட்டோம். ஓகே மூக்கல இந்த சொல்ல புட்டு வச்சுட்டு புட்டு அது தொட்டுக்குமா? ரொம்ப பிரமாதமா இருக்குது. ஜனங்க நான் மட்டும் ரசிச்சா பத்தாது. நம்ம ஊர் ஜனங்கள் என்ன பாவம் பண்ணாங்க? போய் ஆத்துல ஒரு கூட தண்ணி எடுத்துவா, அவங்களும் ரசிக்கிட்டு. அது வரைக்கும் நான் வேணா அந்த அடுப்பு ஊத்திட்டு இருக்கேன். சரி மாமா. ஏன் சிரிக்கிறாங்க? ஏன் சிரிக்கிறீங்க? உன் முகத்தை ஒரு வாட்டி கண்ணாடியில பாத்துக்க. இந்த கோலத்துல உன்னை பார்த்தா சிரிக்காம என்ன பண்ணுவாங்க? என்னவா?
ஏன்பா வெள்ள வேட்டி வெள்ள சட்டையோட நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கொலைகார சுத்திட்டு இருக்கானாமே, யார் அவன்? ஒரு கொலைகாரனா? 234 கொலைகாரன் இருக்கிறானுங்க, 30 பேர் வடக்கு வேற போயிருக்கிறானுங்க. பேசியே கழுத்திருப்பாங்களே அந்த கொலைகாரங்களை பத்தி சொல்ல. ஆ. இவன் நிஜமாவே கத்தி எடுத்து குத்துவானாமே, நெத்தியில விபூதி பட்டை எல்லாம் வச்சுட்டு நடுவுல ஒரு குங்குமம் போட்டு வச்சுட்டு இருப்பான்னு. ஆட நம்ம செலவாடுங்க. அதனியா செல்லமா நம்ம சடக்கோப. சார் அவர் கையால எத்தனை வாங்கி சாப்பிட்டு இருக்கான்? இவரு கூட 5 வட்டிக்கு அவர்கிட்ட பணம் வாங்கி இருக்கிறாருங்க. இப்ப அவன் உள்ள இருக்கானா வெளிய இருக்கானா? முந்தானே தான் வெளிய வந்தானுங்க. உனக்கு எப்படி தெரியும்? போஸ்ட் அடிச்சு ஓட்டிருக்காங்க சார். இதுக்கெல்லாம் கூட போஸ்ட் அடிக்கிறாங்களா? அவனை பத்தி மட்டும் ஏன் இவ்வளவுதான் விசாரிக்கிறீங்க? அது ஆ. எங்க சொந்தக்கார பொண்ணு இருக்குது, ஆ. அவனுக்கு பாக்கலாமேன்டா. ஆ. யோ, அவன் தான் அந்த கொலையை செஞ்சிருக்கான். நான் நினைக்கிறது மட்டும் கரெக்டா இருந்ததுன்னா அவனை உள்ள உடிச்சு போட்டுருவீங்களா? நான் இந்த ஸ்டேஷனை விட்டு வெளியே போயிருவேன். அட நம்ம டிஜிபி. ஹலோ போலீஸ். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? அட என்ன ரியாக்ஷன் எல்லாம் நிக்கிறீங்க? வேலை எழுதி கொடுத்தீங்களாமே அன்எம்ப்ளாய்டு. சோத்துக்கு என்ன பண்றீங்க? அட ஹலோ நில்லுங்க. பேசி தீக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குல்ல, நீங்க வாட்டுக்கு போயிட்டே இருந்த அப்படியே. நில்லுமா. பிக் ஜாம்ல எடுத்தேன். மீட்டரு 90 ரூபா, 2 மீட்டரு 150 ரூபா, கைவலி வேற 50 ரூபா கொடுத்தேன். 230 ரூபா ஆச்சு. ஐயா 230 ரூபா கொடுத்து சட்டத்துவம் தைக்கிறது நானு. புல்கையா போட்டேன்னா ஆப்கையா போட்டேன்னு அன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கிற திமிர்ல ஒரு அரை வேற விட்டு என்னை புல்கை போட சொன்னேன். 15 வருஷமா நான் என்ன கஷ்டப்படுறேன் தெரியுமா? அரிப்பு தாங்க முடியலையா? அதிகாரத்தில் இருந்ததுனால தானே அன்னைக்கு நீ என்னை அரைஞ்ச. இப்ப நான் உன்னை அறை விட்டுமா? அரைக்குமா? என்ன அடி வாங்கிட்டு பேச பார்க்குறீங்க? அதான் உனக்கு எனக்கு வித்தியாசம். யாராவது மினிஸ்டர் வந்திருக்காங்க. வேலையை பார்த்து போயா. கேக்குறேன் இல்ல. யாராவது ஒரு மந்திரி ரகசியமா எஸ்டேட் வாங்க வந்திருப்பாரு. வாடா. உங்களுக்கு இந்த உலகத்துல என்ன பிடிக்கும்? நீ. அது சரி, அதுக்கப்புறம் என்ன பிடிக்கும்? அதுக்கப்புறம் நாம 2 பேரும் உட்கார்ந்துட்டு இருக்கிறோமே அந்த நாற்காலி தான் பிடிக்கும். ஏன்? அதுக்கு வரதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம், சிரமப்பட்டிருக்கேன். விளையாட்டான காரியமா? ஆமா, உனக்கு இந்த உலகத்துல என்ன பிடிக்கும்? எனக்கு உங்களுக்கு அப்புறம் குழந்தை என்ன பிடிக்கும். அப்படியா? ஆமா, ஆஹா. குழந்தைன்னு நான் ரொம்ப உயிரை விடுவேன். ஓஹோ. கரெக்டா 10 மாசத்துல அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்கணும். அவன் IPS படிக்க வச்சு உங்களை மாதிரி பெரிய போலீஸ் ஆபீசர் ஆக்கி அவ காக்கி சட்டெல்லாம் போட்டு அப்படி கமாண்ட் பண்றத பார்த்து பார்த்து ரசிக்கணும். கரெக்டா பத்தியா மசலி? ஆமா. ஒரு நாள் 2 நாள் கூட முன்ன பண்ண கூடாதா? ஐயோ, அப்ப வா ரூமுக்கு போலாம். ஏன்? நீதான் ஒரு நாள் கூட லேட்டா கூட சொல்லிட்டு இப்ப 6 நாள் வேஸ்ட் ஆயிருச்சு. வா. ஐயா, இப்ப இருந்து ஃபேக்டரி ஒண்ணா ப்ரொடக்ஷன் சரியா இருக்கு. சரி, நான் உனக்கு பேர் வச்சிருக்கேன், சொல்லட்டுமா? போன்லெஸ் சிக்கன். ஏன்? நல்ல பொறுப்புதான் இருக்கிறியா? ஏன் சும்மா நிக்கிறீங்க? பொறுத்தறியா? போங்க சீக்கிரமா. நம்ம அம்மா வந்திருக்காங்க. அமைச்சர் விசாராட்சி, அமைச்சர் விசாராட்சி, அமைச்சர் விசாராட்சி. ஹலோ 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 ஹலோ, கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் பத்திரிகையில இருந்து வரேன். உங்க அம்மாவை கொஞ்சம் பேட்டி எடுக்கணும். நம்ம தலைவியை பேட்டி எடுக்க போறாங்களா? எடுங்க எடுங்க. ஆமா, இதான் உங்கள் முதல் தேனில அனுபவங்களா? என்னங்க கேள்வி இது? ஹனிமூன்னா முதல் தடவை தான் இருக்கும். பிரபலம் ஆயிட்டீங்களே, சின்ன சின்ன இடைஞ்சல்கள் குறுக்கீடுகள் இருக்குமே, அதுக்காக தான் கேட்டேன். என்ன பண்றது, இதெல்லாம் சகஜம் தானே. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறது? பிரபலமானவங்களுக்கெல்லாம் இப்படி ப்ராப்ளம்ஸ் வரும்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். பிரபலம் ஆகிறதுக்கு முன்னாடியே பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. பிரபலமாகறதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணா பிரபலமே ஆக முடியாது. நான் மினிஸ்டர் பேசிட்டு இருக்கேன், முடிச்சுட்டு உங்ககிட்ட வரேன். மேடம், சோமாலியாவில வறுமை கோரத்தாண்டவம் எடுத்தாரு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் சைடுல திரும்ப. ஐயோ, என்னங்க? சோமனூர்ல வறுமை கோரமா தாண்டவம் ஆடுறதே எங்க மந்திரிகளுக்கு தெரியாது. சோமாலியால வறுமை இருக்கிறது அப்புறம் தெரியும். சோமாரி. சரி, வாங்க போலாம். கழிவரதா? ஐயோ, பழைய ஞாபகத்துல சொல்லிட்டேன். மாண்புமிகு டாக்டர் TSP அவர்களே, இன்னைக்கு தானே TSP ஜாயின் பண்றீங்க, அதுக்குள்ள என் கடையை அடிக்கணும் இருக்குங்க. இப்போ பொள்ளாச்சியில ஏதாவது சினிமா ஷூட்டிங் நடக்குன்னு வச்சுக்க, யாராவது சினிமா நடிகர்கள் வந்தா ஊருக்கே தெரியுது. ஆனா ஒரு DSP டிரான்ஸ்பர் ஆகி வந்தா யாருக்காவது தெரியுதா? தெரியாதுல்ல. தெரிய வைக்கிறதுக்காக இது. டாக்டர் TSP பொல்லாதவரே, ஒழுங்கா காலி பண்ணுங்க. நாம ஸ்ட்ரிக்டா இருக்கோம் தெரிஞ்சாதான் மாமூல் ஜாஸ்தியா கொடுப்பாங்க. விவரம் தெரியவே இல்லையங்க. அதனாலதான் நீ என்ன கான்ஸ்டபிள் ஆகுற, நான் DSP இருக்கிறேன். என்ன ஒரே கலாட்டம் இருக்கு? ஸ்கூட்டர் இருக்கானோ என்னமோ தெரியல. போலீஸ்காரங்க எல்லா கடைகளும் உடைக்கிறாங்க. ஆமா, அது உன் மாமன் தானே? நோ பார்க்கிங்ல நிறுத்தி இருக்க வண்டியெல்லாம் வேன்ல ஏத்து. அங்க பாரு, கார் எப்படி தூக்கிட்டு போறாங்க. தூளுங்க. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா என் குழந்தைய ஸ்கூலுக்கு எதிரியா அனுப்பிச்சிருப்பேன். அதுக்காக தான் நீ ரெடியா இருப்ப.
என்ன ஒரே கலாட்டம் இருக்கு, ஸ்கூட்டர் இருக்கானோ என்னமோ தெரியல, போலீஸ்காரங்க எல்லா கடைகளும் உடைக்கிறாங்க. ஆமா அது உன் மாமன் தானே? நோ பார்க்கிங்ல நிறுத்தி இருக்க வண்டியெல்லாம் வேன்ல அங்க பாரு கார் எப்படி தூக்கிட்டு போறாங்க. தூளுங்க. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா என் குழந்தைய ஸ்கூலுக்கு இதுலயே அனுப்பிச்சிருப்பேன். அதுக்காக தான் நீ ரெடியா இருப்ப. டாய் 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 ஏய் வாடா. ஏய் எல்லி பண்ணி அண்ணா கூப்பிடுங்க. வாங்க. அண்ணா குடிக்கிட்ட மயிர் மாதிரி போயிட்டு இருக்கிறேன். கவனிக்கலீங்க, கவனிச்சிருந்தா மன்னிச்சுக்கண்ணா. காதுல ஒழுகுறேன், என் காலில் ஒழுகுறேன். அது அப்படியே பழக்கமாயி போச்சுங்க. டாக்டர் இருக்காரு. யாரு? டாக்டர் டீஸ்படா. இவர் போலீஸ். போலீஸ் தானுங்க இவரு. என்ன பேரு? பழனிசாமி. எங்க வேலை பாக்கு? ஸ்பின்னிங் மில்ல ஸ்பின்னரா இருக்கானுங்க. என்ன இது என்னது? இது சட்டைங்க. அது எங்களுக்கு தெரியும். ஏன் மடிச்சிட்டு இருக்க? அது ஃபுல் கை சட்டை போட எனக்கு பிடிக்காதுங்கண்ணா. இங்கெல்லாம் வட வடனாங்க, அதனால மடிச்சுட்டு பழக்கமாயி போச்சுங்கண்ணா. அண்ணா என்ன டாக்டர் டிஎஸ்பி ஐயா ஒரு அடியோட நிறுத்திட்டீங்க? அண்ணா ஏண்டா உனக்கு ஃபுல் கை சட்டை தச்சு போட்ட இங்க நச நசன ஆகுது இல்ல, அப்ப மரியாதையா ஆஃப் கை சட்டை தச்சு போடலாம் இல்ல. அது என்னடா ஃபுல் கை சட்டை தச்சு அப்புறம் அதை மடிச்சு விடுறது. சொல்லுங்க. 1 மீட்டர் துணி வேஸ்ட் ஆகுது இல்ல, வேற அவனாவது கோமணம் கட்டி உயிரியா டெரிகேட்டர்ல யாராவது கோமணம் கட்டுவாங்களா ஐயா? ஏன் இறங்கி விடுறா. இனிமே சாகுற வரைக்கும் ஃபுல் கை சட்டையை மடிச்சு விடக்கூடாது. சரி குணமா போனாலும் புல் கை சட்டோட தான் போகணும். சரிங்க. வா போய்ட்டு எப்படி மரியாதை? மரியாதைங்களா இது? அதெல்லாம் கொஞ்சம் கூட கிடையாதுங்க. சும்மா உங்க முன்னால ஆக்டிங் அப்படி பண்ணுவானுங்க. வா. எப்படி ஜம்ப் பண்ணிட்டு போலாம் பாத்தீங்களா? வணக்கம் பிரதர். தங்கம்மா எப்படி இருக்கிற? ஓ குழந்தைங்களா? அடி அப்பா என்ன பேருப்பா? ஜீவா. உன் பேரு? காலம் போறதா தெரியறது இல்ல இல்ல? நேத்த கல்யாணமான மாதிரி இருந்தது, அதுக்குள்ள சைஸ் வாரியா இருந்து. பிரதர் தொழிற்சங்க தலைவர் இல்ல, அதான் கடுமையான உழைப்பு தெரியுது. ஆமா, கான்ஸ்டபிள் நீங்க டிஎஸ்பியா வளரும் போது எங்க குழந்தைங்க வளராதா? எங்க இந்த பக்கம்? பேங்க் வரைக்கும் வந்திருந்தேன். ஸ்கூட்டர் நோ பார்க்கிங்ல வச்சிருந்தேன். போலீஸ் அதுக்குள்ள வந்து. அப்படியா? ஹாய் கான்ஸ். ஐயா கான்ஸ்டபிள் நான் செல்லமா அப்படித்தான் கூப்பிடுவேன். கான்ஸ், நம்ம கோ பிரதர் வண்டிய லாரியில ஏத்திட்டாங்க போல இருக்குது. நம்பர் என்னன்னு காட்டி இறக்கி விடுங்க சார். வேண்டாம். என்ன எல்லா படத்தையும் நீயே எடுக்கிற? தெருவுல பிச்சை எடுக்க கூட எத்தனை தடவை சொல்லிருக்கேன். ஆடா நாடி டிராபிக் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டீங்க. அறிவில்ல? இது பாருங்க, நடு ரோட்ல இருந்து ஆடினீங்கன்னா நாச்சு பண்ணிடுவேன். அப்படி போய் மூலையில ஆடுங்க. அடியே ஓரமா ஆடணுமா? ஆடிடுவோம். எல்லாரும் வாங்க போலாம். வல்கனைசிங் வடிவேலு கோர்ட் வாய் தானே கோடீஸ்வரன் அங்க போய் கையை கட்டிக்கிட்டு நின்னுட்டு இருக்கா. நீ கோமாளி மாதிரி ஒரு பணியனை போட்டு சைக்கிள் டியூப்ல சாராயத்தை குடிச்சா பெரிய சண்டியர் நினைப்பா. சரி சரி வா போ. எதுவா இருந்தாலும் என் வக்கீல்கிட்ட பேசு. நான் தான். சூப்பர்டா. எல்லாரும் தப்பு செஞ்சுட்டு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக வக்கீல் வைப்பாங்க. நீ வக்கீல வச்சுக்கிட்டே தப்பு சரியா? பாரு, மரியாதைய வந்தீங்கன்னா பிடி வாரண்ட், அப்படி இல்லாட்டி அடி வாரண்ட். அடி வாரண்டா? அடிச்சியா நீ? அடிச்சிருவே நீ? நம்ம எம்எல்ஏ. ஆமா. அட அட நம்ம கழிவறத சுப்பிரமணியம் பையன்ல? ஆமாங்க. உனக்கு நான் தான் ட்ரைனிங் காலேஜில் சீட்டு வாங்கி கொடுத்தேன். உங்க அப்பா சொன்னானா? ஐயன் சொல்லிச்சுங்க. அப்புறம் எங்க இந்த மார்க்கெட் பக்கம் மாவுல? ஐயோ இன்னும் அந்த அளவுக்கு ட்ரைனிங் ஆகலீங்க. எலெக்ஷன் வந்துடக்கூடாது, உடனே வடிவேல் ஞாபகம் வந்துடும். போட்டு கொடுத்துறாதியா. நீ ஒண்ணும் கவலைப்படாது, நான் பாத்துக்கிறேன். வாங்கய்யா. வடிவேலு, என்ன உங்ககிட்ட தனியா சில ரகசியங்கள் பேசணும்ப்பா. அட சொல்லுங்க. இவ்வளவு கூடுதல் எப்படி ரகசியம் பேச முடியும்? அப்படி தனியா போய் பேசலாம்யா. உங்களுக்கு நம்ம மேட்ரு தெரியாது, போலீஸ்காரனுக்கே தெரியும். வேணா பாருங்களேன். நான் சொல்றதை எல்லாம் நல்லா கேட்டுக்குங்க. நானும் எம்எல்ஏ சாரும் தனியா ஒரு முக்கியமான மேட்டரை பத்தி பேசணும், புரிஞ்சுதா? அதனால இங்க விற்க வந்தவங்க, வாங்க வந்தவங்க, வாங்க வந்தவங்களை சைட் அடிக்க வந்தவங்க எல்லாரும் இங்கிருந்து கிளம்பி போய் பக்கத்து தெருவுல நிக்கணும். நான் கூப்பிடுற வரைக்கும் வரக்கூடாது. என்ன புரிஞ்சுதா? கிளம்பு கிளம்பு. ஐயோ போய்ங்க.
ஒரு ஈ காக்கா கூட இங்க கிடையாது. என்னமோ பேசணும்னு சொன்னீங்களே, பேசுங்கய்யா. அவனை வெட்டு இவனை வெட்டும்பீங்க. கட்சிக்காக குத்து வெட்டு நெருங்கிட்டு கடைசியில லோன்னு கோர்த்து கலையிறதுனா தாயா? நேத்து வாய்தா ஏ கிரேட் வக்கீல் அனுப்புறேன்னு சொல்லிட்டு அனுப்புனீங்களா? அங்க ஒரு நாயும் காணும். கடைசியில இந்த தேங்காய் மூடி வக்கீல் ஏதோ அனுப்புவேனா? யோ இரியா, இங்க யாரும் இல்ல. கோர்ட் முடிகிற வரைக்கும் அதுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருந்து கடைசியில டாக்கா கொடுத்துட்டு வெளியே வந்தேன். ஏன் வந்திருந்தா உள்ள பிடிச்சு போட்டிருப்பான். நான் உள்ள போயிருப்பேன். யோ நீ என்னையா எதுக்கு எடுத்தாலும் ஆமாமா போட்டு இருக்க? நீ என் கூட வந்தியா? அதுக்கு இல்லைங்க, எதிர்காலத்துல யாரு எப்படி டெவலப் ஆவீங்கன்னு தெரியாது. எல்லாத்துக்கும் ஏன் கொட்டி வச்சுட்டா நம்ம வாழ்க்கை கொஞ்சம் சேஃபா இருக்கும் இல்லைங்களா? நீங்க பேசுங்கண்ணா. நான் பேசுறேன், ஆனா குறுக்க எங்க கொட்டக்கூடாது. இது என்னையாவது வாப்பா போச்சுன்னோட வடிவேலு எம்எல்ஏ எலெக்ஷன்ல என் பொண்ணு தான் கேண்டிடேட். என் பொண்ணு எடுத்து நிக்கிறான எதிர்க்கட்சி வேட்பாளர் மணிமாறன். அவன் அவங்க கட்சிக்காரங்களே சில பேர் கூடத்துக்கு திட்டம் போட்டிருக்காங்க. சூப்பரான விஷயங்க. எதிர்க்கட்சி வேட்பாளர் செத்து போயிட்டா நம்ம பொண்ணு அண்ணா போஸ்ட்ல ஜெயிச்சிருப்போம் இல்லைங்களா? இதுக்குதான் பிஎல் ஒருத்தன் கூடவே இருக்கணும்ன்றது. இல்லன்னா பீஸ் ஆயிடுவீங்க போல இருக்க. யூனோலா எலெக்ஷன் முன்னாடி வேட்பாளர் செத்துட்டா எலெக்ஷனே கேன்சல்டியா. அப்புறம் எங்க ஜெயிக்கிறது தோக்குறது? காசு கொடுத்து கான்ஸ்டபிளானியா? ரெக்கமெண்டேஷன் நினைச்சேன். அதனால எலெக்ஷன் நடந்து ஓட்டு எண்ணிக்கை முடியற வரைக்கும் எதிர்க்கட்சி வேட்பாளர் உயிருக்கு நாங்க தான் பாதுகாப்பு. அந்த வேலையை வடிவேல்ட்ட ஒப்படைக்கத்தான் நாங்க வந்திருக்கோம். யோ ஆபத்து மாத்திரம் வந்துருவீங்கயா. அதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? அண்டர் கிரவுண்ட் வேலைக்கு மாத்திரம் என்ன யூஸ் பண்ணிப்பீங்க. அரசியல் மீட்டிங்னா நீங்க மட்டும் மேல அப்படியே துண்டு போட்டு அப்படியே உட்காருவீங்க. நான் கூட்டத்தோட கூட்டமா கையை கட்டிட்டு நீங்க பேனாத்துறதெல்லாம் கேட்கணும். எனக்கு என்ன போஸ்ட் கொடுத்தீங்க? பாருப்பா, என் பொண்ணு மட்டும் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகட்டும். நீ என்ன போஸ்ட் கேட்கறியோ அதை நான் வாங்கி கொடுத்துறேன். போதுமா? அப்படின்னா நீ சொல்றதெல்லாம் கேட்கறியா? உன் பொண்ணு ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகிற அன்னைக்கு நான் கட்சியில மாவட்ட செயலாளர் ஆகணும். இந்த சைக்கிள் டியூப் எல்லாம் கழட்டிட்டு நானும் இந்த மாதிரி சால்வை போத்திக்கிட்டு ஹலோ எப்படி இருக்கு? என் மச்சினிச்சு ஜெயிச்ச அன்னைக்கு நீ மாவட்ட செயலாளர். போதுமா? தம்பி கழிவறத கோர்ட்ல இருந்து வடிவேலுக்கு அரசு வாரண்ட் வந்துகிட்டே இருக்கும். அதை வாங்கி ஒவ்வொரு தடையும் ஜோபுல வச்சுக்கிறேன். வடிவேலு போய் பார்த்தேன், ஆல் ஸ்பாட்ல இருந்து ஸ்டேஷன்ல போய் புளியிடுறேன். இந்த செலவுக்கு வச்சுக்கோ. அப்படின்னா உங்க பொண்ணு எம்எல்ஏ ஆகிறது நம்ம கையில தான் இருக்குன்னு சொல்லுங்க. அது எப்படி? ஆமாயா, வடிவேலு நான் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தா உங்க கதை கந்தலாயிரும்ல. கம் டு தி பிளேஸ் ஸ்டேஷன். ஐயோ என்னப்பா நீ வேற புதுக்கதை விடுற. நான் தான் 5000 ரூபாய் முழுசா தரேன்னு சொன்னேன்ல. உங்க பொண்ணு எலெக்ஷன் நின்று ஜெயிச்சு 5 வருஷத்துக்கு இஷ்டத்துக்கு சம்பாதிக்க நாங்க இந்த 5000 ரூபாய் வாங்கிட்டு டெய்லி ஒரு நோட்ல நாக்கு வலிக்கிறதா? யூ கம் வித் மீ. ஐயோ இங்க வா கண்ணா, வா வா வா. உனக்கு இப்ப நீ என்னதான் வேணும் சொல்லு, நான் அதை செய்யறேன். அதாவது இப்படித்தான்ப்பா, மனுஷனோட தேவைகளை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் உதவி பண்ணுங்க. இப்போ வடிவேலோட தோல்ல சால்வை ஏறும்போது நம்ம தோல்ல ஏன் ஒரு ஸ்டார் ஏறக்கூடாது? புரியல? ப்ரமோஷன் இன்ஸ்பெக்டர் ப்ரமோஷனுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். ஆனா டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் நீ தான்ப்பா எழுதணும். ஏன்பா எழுத படிக்க தெரியாதவனால டாக்டர் பட்டம் வாங்கும் போது நாங்க டிபார்ட்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுத மாட்டோமா? அதானே. இத பாருப்பா, என் பொண்ணு ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகிற அன்னைக்கு நீ இன்ஸ்பெக்டர், இந்த ஆள் மாவட்ட செயலாளர். இது சத்தியம். திருமணத்திற்கு வருகை தந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். அறிவில் சிறந்த சான்றோர்களே, உங்கள் அத்தனை பேர்களுக்கும் என் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருமணத்தை தலைமை தாங்கி நடத்துவதில் பெருமிதமும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். திருமணம் என்றாலே எனக்கு தந்தை பெரியார் சொன்னதுதான் ஞாபகத்துக்கு வருது. திருமணத்துக்கு ஜாதகம், சாஸ்திரம், சம்பிரதாயத்தை எல்லாம் ஏன் பாக்குறீங்க? கட்டிக்க போற பொண்ணு மாப்பிள்ளையோட பெரியவங்க பொண்ணு பால்கன்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தீங்க. சொல்லாட்டி விட்டுருப்பா. அவங்களுக்கு எல்லாம் சொல்றாங்களே, அரசியல்வாதிகள் சொல்லுவாங்க, அதிகாரிகள் கணக்கு சொல்லிருக்காங்க. அப்படிங்கிற? ஆமா, இது பாருங்க, பாலிடிக்ஸ் வேணா அவங்க கையில இருக்கலாம், ஆனா பவர் நம்ம கையில் தானே. அடுத்த எலெக்ஷன் வரையில குத்துனாத்த குல்மால் பண்ண முடியும். குத்துலன்னு வச்சுக்க. இதற்கெல்லாம் விதிவிலக்காக வரதட்சணையே கலிவரதன் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். என்ன வடிவேல் சார் தலைக்கு டை அடிக்காம இருந்தீங்க? அடிச்சிட்டு இருந்தேன். படிக்கிறது இந்த பதவி, பொசிஷன், பாலிடிக்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நிறைய இருந்தா தான் நம்புறாங்க. இல்லன்னா வல்கனைசிங் நினைப்பிலேயே இருக்காங்க. ஆமா ஆமா, ஏதோ சினிமா படம் எடுக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஏதோ ஒரு படமா? 3 படம். இதுதான் ஹீரோயின். கடைசி காலம் வரை கணவனுக்கு மனைவியும். இது ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருந்தது இருளாயின்னு அதானே? பேரு இன்பஸ்ரீ. இன்பஸ்ரீயா? ஐயோ, அவளை பியூட்டி பார்லர் கூட்டிட்டு போய் கருப்பா இருந்ததெல்லாம் பிரவுன் அடிச்சு ப்ளீச் பண்ணிட்டோம். வல்கனைசிங் மாதிரின்னு வச்சுக்கிய அடிச்சு வடக்குல இருந்து புடிச்சிட்டு வந்தோன்னு ஒரு கதையை விட்டோம். கரெக்ட். ஏன்னா வடநாட்டை நோக்கி கையை நீட்டோம்னா நம்மளால வாயை பொத்திக்கணும். சொல்லு. பெரிய வீரனுங்கல்ல. ஆமா, கலிவரதன்
பொண்ணு உங்களுக்கு ரொம்ப நெருங்கின சொந்தமோ பத்திரிகையில அது வந்து என் தங்கச்சி. ரொம்ப தூரம் சொன்னங்க. அது இன்ஸ்பெக்டர் அப்படி இப்படின்னு டெவலப் ஆயிட்டுல, அதனால ஒட்டுறாங்க. வாழ்க்கையில் கடைபிடித்து வாழ வேண்டும் என்று இவ்விடத்தில் கூறிக்கொள்கிறேன். உங்களுக்கு உபதேசம் செய்ய எனக்கு வயதும் அனுபவமும் போதாது. இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை மட்டும் இவ்விடத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை